இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே அடுத்த லாக்டவுன் வருதா, எரிசக்தி தட்டுப்பாடா அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள். ஆனால் மார்ச் 23, 2026 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி கொடுத்த தெளிவான விளக்கம் என்ன? இந்த உலகப்போர் உண்மையிலேயே உங்கள் பாக்கெட்டை எப்படி பாதிக்குது? வாங்க அன்ஃபில்டர்டாக பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுப்போம். இந்தியாவில் அடுத்த லாக்டவுன் எதுவும் இல்லை அப்படின்னு பிரதமர் தனது உரையில் உலக பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்தியாவோட பொருளாதாரம் வலுவாக இருக்குன்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. அதனால் யாரும் வதந்திகளை நம்பி பீதியடைய வேண்டாம். பிரதமர் சொன்ன தகவலில் மேற்கு ஆசியாவில் போர் நடந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சப்ளை எந்த பாதிப்பும் இல்லை. இந்தியாவிடம் இப்போ 5.3 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலிய கையிருப்பு இருக்குது. இது இல்லாமல் 6.5 மில்லியன் மெட்ரிக் டன் சேமிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, கடந்த 11 வருஷத்தில் நாம் எண்ணெய் வாங்குகிற நாடுகளோட எண்ணிக்கை 27 41 உயர்த்தியிருக்கு. அதனால் ஒரு இடத்துல போர் நடந்தாலும் மற்ற இடங்கள்ல இருந்து நமக்கான சப்ளை வரும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இங்கேருந்து தான் இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் உரங்கள் வருது. போர்னால் கப்பல்கள் சுற்றி வர வேண்டிய சூழலில் இருக்குது. இதன் விளைவாக கப்பல்களோட வாடகை அதிகமாகுது. இது நேரடியாக இறக்குமதி செய்யப்படும் பொருளோட விலையை உயர்த்துது. இதனால் சாமானிய இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு? உரங்களோட இறக்குமதி செலவு அதிகமானால் விவசாயத்தோட உற்பத்தி செலவும் அதிகமாகும். அப்போது அரிசி பருப்போட விலையும் அதிகரிக்கலாம். ஹோட்டல்கள் மற்றும் கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு தற்காலிக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அரசு வீட்டு உபயோக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருது. SBI ரிசர்ச் படி இந்த உலக பதற்றத்தால் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களோட வருவாய் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. உலகமே ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தாலும் இந்தியா மற்ற நாடுகளை விட பாதுகாப்பாக இருக்குன்றது தான் நிஜம். ஆனால் நாம் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அனாவசிய செலவுகளை குறைங்க, தவறான செய்திகளை பகிராதீங்க. முக்கியமாக இந்தியா புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி பக்கம் தான் வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நமக்கான நிரந்தர தீர்வு. விழிப்புணர்வோடு இருப்போம், அதுதான் நம்மளோட பலம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.